நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்வதாக மாற வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக முற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகிற காலகட்டத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் அந்தகாரமா இருந்தோம். சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அப்போ முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப வெளிச்சமா இருக்கிற நமக்கு ஒரு புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த புது சிருஷ்டியாக, அந்த வெளிச்சத்தை பெற்ற மகனாக, அந்த அந்தகார கிரிகளுக்கு உட்படாமல், அந்த அந்தகார காரியங்களுக்கு நினைச்சு பார்க்காம, அதை நடப்பிக்காம வெளிச்சத்தின் கர்த்தருக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. சோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஒரு கட்டளையாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ முற்காலத்துல எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்வதாக மாற வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக முற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகிற காலகட்டத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் அந்தகாரமா இருந்தோம். சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அப்போ முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப வெளிச்சமா இருக்கிற நமக்கு ஒரு புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த புது சிருஷ்டியாக, அந்த வெளிச்சத்தை பெற்ற மகனாக, அந்த அந்தகார கிரிகளுக்கு உட்படாமல், அந்த அந்தகார காரியங்களுக்கு நினைச்சு பார்க்காம, அதை நடப்பிக்காம வெளிச்சத்தின் கர்த்தருக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. சோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஒரு கட்டளையாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ முற்காலத்துல எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது.